கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் மூலம் இடைப்படுகிறார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். நீங்கள் இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இங்கே தாவீதோ அவன் மனுஷரோ அவங்க தங்கியிருந்த இடமாகிய சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்கு முன்னதாகவே அமலேக்கியர் வந்து சிக்லாகை கொள்ளையடித்து அந்த இடத்தை அக்கினியினால சுட்டெரித்து அங்க ஸ்திரீகள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவங்க எல்லாரையும் என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இங்க தாவீதும் அவன் மனுஷரும் அங்கே பட்டணத்துக்கு வந்தப்போ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதையும் அவங்க மனைவிகள், பிள்ளைகள் இல்லாததையும் பார்க்கும்போது அவங்க மிகுந்த துக்கத்தோடு அவங்க அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இன்றைக்கு ஒரே நாள்ல அனைத்தையும் பறிகொடுத்த நிலைமை அங்கே தாவீதுக்கும் அவன் மனுஷருக்கும் உண்டானதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை நீங்க எனக்குள்ளதை இதெல்லாம் நான் இழந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்க துக்கத்தோடு இருக்கலாம். அதற்காகத்தான் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிறார். அங்கே தாவீது மிகவும் நெருக்கப்படுறான். கூட இருந்தவங்களே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கே நெருக்கம் மிகுதியா இருக்கு. ஒருவேளை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும்போது பல நேரங்கள்ல நாம் சுயமாய் முடிவெடுக்க தொடங்குகிறோம். அதுவே நம் வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியில வந்து முடிகிறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இங்க தாவீது என்ன செய்யறாரு, அங்கே ஏபோத்தை தரித்து கொண்டு அங்கே கர்த்தர்கிட்ட போய் அங்கே என்ன செய்யறாரு, ஒரு ஆலோசனையை தேவனிடத்துல கேட்கிறார். நான் அதை பின் தொடரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை பிடிப்பேனான்னு சொல்லி தேவனிடத்தில் அங்கே விசாரிக்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு முதல்ல நமக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை, எதையும் சுயமாய் நாம் செய்யாமல் அவரிடத்துல ஆலோசனை கேட்டு நாம் செய்யும் பொழுது அதுல நிச்சயம் நமக்கு நஷ்டம் வராது. அப்போ இந்த வசனத்தின் மூலம் நம்ம 3 காரியங்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, அங்கே தாவீது தேவனிடத்தில் ஒரு காரியத்திற்கும் அங்கே ஆலோசனை கேட்டு நடக்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் நீதிமொழிகள் 3:5-6 நம்ம இங்கிலீஷ்ல இப்படி பார்க்கிறோம். ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யோர் ஹார்ட், டு நாட் டிபெண்ட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், சீக் ஹிஸ் வில் இன் ஆல் யூ டூ அண்ட் ஹி வில் ஷோ யூ விச் பாத் டு டேக். அப்போ அவரை முழுமையுமா நம்பணும். அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணுமா, அவருடைய சித்தத்தை குறித்து நம்ம கேட்டு அறிந்து அதன்படி செயல்படும் போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றி உண்டு. அடுத்ததா இங்கே தாவீதுக்கு தேவன் அங்கே நீ போ பின்தொடர்ந்து மாத்திரம் சொல்லல, அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தையும் தேவன் கொடுக்கிறத பார்க்கிறோம். நீ போ, அதை பிடித்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு அங்க தேவன் வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். நம் தேவன் அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். இன்றைக்கும் நீங்க அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது அவர் உங்களுக்கு ஆலோசனையை மாத்திரம் இல்ல, அதற்கு வேண்டிய வாக்குத்தத்தங்களையும் கொடுத்து உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இப்ப தாவீது இந்த தேவனிடத்துல வந்த அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் அவர் அமைதியா இருக்கல, உடனடியாக அவர் செயல்பட தொடங்குகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் இந்த 3 காரியங்களையும் நம்ம இருதயத்துல வைத்து, ஒருவேளை நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா, இல்ல வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு குழப்பமா இருக்குதா, எதை குறித்தும் அவரிடத்துல நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து அதன்படி செயல்படும் போது நாம் நிச்சயம் இழந்த எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் யோவேல் 2:25-26 கூட பார்க்கிறோம். பச்சை கிளிகளும் என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் உசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ இன்றைக்கு
இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இத்தனை காலம் பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள் எல்லாம் பட்சித்து தின்றுருக்கலாம். ஆனா இந்த நாள்ல இருந்து நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாய் நீங்க இழந்த அனைத்தையும் உங்களுக்கு தேவன் தருகிற நாட்களுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. எரேமியா 30:17 கூட நம்ம பார்க்கிறோம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு தேவன் உங்களுடைய மனக்காயங்களையும் சரீரத்துல உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா பலவீனங்களையும் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்ய போகிறார்? ரெஸ்டோர் பண்ண போகிறார். இனி உங்க வாழ்க்கை இப்படியே இருக்க போகிறது இல்ல. நிச்சயம் உங்க சரீரத்திலையும் சுகத்தை பார்ப்பீங்க, உங்க ஆத்மாவிலையும் சுகத்தை பார்ப்பீங்க. ஏன்னா தேவன் இதை நமக்காக வாக்குத்தத்தமாய் இன்றைக்கு தந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 61:7 கூட பார்க்கிறோம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும், லெச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஒருவேளை நீங்க வெட்கப்பட்டு அவமானப்பட்டு குறுகி போய் இருந்த நிலைமையில கூட தேவன் உங்களை ரெஸ்டோர் பண்ணி உங்களுக்கு ரெண்டத்தனையான பலனை தருகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில அங்கே ரெண்டத்தனையான எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில அங்க வெட்கம், நண்பர்கள் கூட அவனை ஒரு மாதிரியாக பேசுகிற ஒரு சூழ்நிலைக்கு யோபு தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். ஆனா அங்கே யோபு 42:10 பார்க்கிறோம், யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்போ இன்றைக்கு நீங்க இழந்த எல்லாவற்றிற்கும் பதிலாக தேவன் உங்களுக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக தருகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். இழந்த சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்பதுதான் சத்தியம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா, இதை கேட்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒருவேளை அது உறவுகள்ல ஆண்டவரே எதையோ இழந்து அந்த அன்பை இழந்திருந்தா கூட அந்த அன்பையும் நீர் திருப்பி கொடுக்கிறீர் தகப்பனே. அப்பா, பொருளாதாரத்துல இழந்திருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் ரெட்டிப்பாய் திருப்பி கொடுக்கிறீர். அப்பா ஆண்டவரே, சரீரத்துல ஆரோக்கியத்தை இழந்திருப்பார்களானால் நீர் அவர்களுக்கு ரெட்டிப்பாய் நீர் திருப்பி கொடுக்கிறீர். அந்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.